வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நான் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வாய்ப்புண், ஓரல் அல்சர்ஸ். இந்த ஓரல் அல்சர்ஸ் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயந்தான். ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், 6 வருஷமாக எனக்கு வாய்ப்புண் இருந்துகிட்டே இருக்குங்க. வாய்ப்புண் இருக்குது, டாக்டர்கிட்ட போகிற பி காம்ப்ளெக்ஸ் சத்து மாத்திரை கொடுக்குறாங்க, செட்டில் ஆகுது, திருப்பி வாய்ப்புண் வருது, சூடுனால வருது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு சுகர் லெவல் அதிகமாகும் போது வாய்ப்புண் வருது. ஆக்சுவலி இந்த சுகர் லெவல் அதிகமாகிறது வாய்ப்புண் வர்றது ஒன்று, ரிப்பீட்டடாக 5 வருஷம் 6 வருஷம் ஓரல் அல்சர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அல்சர்ஸை நம்ம செக் பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப நாளாக அல்சர்ஸ் குணாவது வருது அப்படின்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் காசும் இருந்துகிட்ருக்கலாம், அதுக்கான காரணமும் இருக்கலாம். இன்னொன்று, நம்மளுக்கு பெரிய ஆபத்தான தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா, பின்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பயாப்சியும் ஒன்று பண்ணி பார்க்கணும். இல்லைங்க, பயாப்சி நார்மல் தான், நாங்கள் எல்லாமே செக்கப் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கேன்சர் நோக்கி போகலன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பொதுவாக இந்த வாய்ப்புண்ணு வருது அப்படின்னாலே நம்ம அடிக்கடிக்கு வாயை சிலருக்கு அந்த கடிச்சிக்கிற ஹேபிட் இருக்கும், அது ஒரு காரணம். புரியுதுங்களா? ரொம்ப சுட 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 சாப்பிடுவாங்க, பயங்கரமாக கொதிக்க சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எக்ஸாக்ட் ரீசன்ஸ் கிடையாது, இட்ஸ் எல்லாம் ட்ரிகர் அப்படின்னு சொல்லலாம், அது ஒரு காரணம். தண்ணியே சுத்தமாக குடிக்க மாட்டாங்க, அது ஒரு காரணம். டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும், இல்லைன்னா இருக்குது, ஃப்ளக்சுவேட் ஆகி வருது, அது ஒரு காரணம். பயங்கர ஸ்மோக்கிங், நான் பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுவேன், அது ஒரு ரீசன். நிறைய ஆல்கோஹால் எடுப்பேன், ஹாட் ட்ரிங்க்ஸ் நிறைய எடுப்பேன், அது ஒரு ரீசன். ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட் எடுப்பேன், அது ஒரு ரீசன். அதுக்கு மேலே ஓரல் கேண்டிடியாசிஸ் இருக்குது, அதுக்கு மேலே லியூக்கோப்ளேக்கியா இருக்குது. இப்படி பலவிதமான நோய்களும் காரணம். நாங்கள் ஓரோஜென்டல் சிக்ஸ் இருக்கோம், பிறப்புறுப்பு வாய் சேர்க்கை இருக்கும், அதுவும் ஒரு காரணம். இப்படி நிறைய காரணங்கள். அதுக்கும் மேலே கேன்சர் மாதிரி நோய்கள் இருக்குது அப்படின்னாலும் பல வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது, 12 வருஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயாப்சி பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்களே பண்ணிகிட்ருப்பீங்க, 5 வருஷம் 6 வருஷம் இருக்குது அப்படின்னாலே. சரி, ஓகே. இப்போ இத்தனை காரணம் இருக்குது அந்த வாய்ப்புண்ணு வர்றதுக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு வாய்ப்புண்ணு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணம் என்ன அப்படின்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி. அதனால தான் வாய்ப்புண்ணு வருது அப்படின்னாலே டாக்டர்கிட்ட போய் வாயெல்லாம் புண்ணாயிட்டு இருக்குன்னா பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை தான் கொடுப்பாங்க. ரொம்ப புண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே தடவறதுக்கு மருத்து போக்க வைக்கிற ஆயின்மெண்ட் கொடுத்து, சாப்பிடவே முடியலைங்க அந்தளவுக்கு வாய்ப்புண்ணு இருக்குது அப்படின்னா அந்த ஆயின்மெண்ட் கொடுத்து தடவிட்டு சாப்பிட சொல்லுவாங்க, மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 3-4 நாளில் செட்டில் ஆகிடும், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வரும். அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்றது நீங்கள் பார்க்கணும். மொதல் விஷயம், தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கிறீங்களா? எல்லா நோய்களுக்கும் தண்ணி முதல்ல நம்ம பார்க்கணுங்க. நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்கிறோமா? எனக்கு தண்ணியே தேவைப்படலைங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னாலும், உங்களுக்கு தண்ணி தேவைப்படலை அப்படின்னாலும், நம்ம ஒவ்வொரு முறை எக்ஸ்பிரேஷன், சுவாசத்தை உள்ளிழுத்தி சுவாசத்தை வெளியே விடுறோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி வெளியே போகுது. நம்ம ரத்த ஓட்டம் சீராக பாயறதுக்கு, யூரின் கிட்னி நல்லா செயல்படுறதுக்கு, டாக்ஸின்ஸ் எல்லாம் யூரினில் வரத்துக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நிறைய விஷயம் தண்ணி நம்மளுக்கு தேவை. கண்களில் பார்த்திங்கன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வராமல் இருக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னா செரோசிஸ் கன்ஜெக்டிவா அப்படிம்பாங்க. அதில் என்ன ஆகும் அப்படின்னா கண்ணீரே வராது. பொதுவாக பார்த்திங்கன்னா அழுத கண்ணீர்ன்றது வரணும் இல்லைங்களா, அதெல்லாம் வாண்டட் மெக்கானிசம்ஸ். கண்ணீரே வராது, அதனால் கண்ணுக்குள்ளே மணலை போட்டு இருந்தால் எப்படி ஒரு அறுக்கும் ஒரு மாதிரி உருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக கண்ணீரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அப்போ சின்ன விஷயத்துலேருந்து பிரதான கண் பாதிப்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தண்ணி இல்லாதனால வருது அப்படின்றது சொல்லலாம். தண்ணி இல்லாதனால வருது அப்படின்றது பிரதான காரணம். அதுக்கும் மேலே எத்தனையோ காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும், சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அதுக்கும் மேலே நம்மளுக்கு வாய்ப்புண் தொடர்ந்து கொஞ்ச நாளாக இருக்குங்க, வருது போகுது அப்படின்னா தண்ணி ஃபஸ்ட்டு குடிங்க. ரெண்டாவது, வாய்ப்புண் வரும்போது தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பாலில் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதில் லாரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குது. தாய்ப்பாலுக்கு அடுத்து இந்த மோனோலாரின் தேங்காய் பாலில் தான் இருக்குது. அப்போ தாய்ப்பாலுக்கு நிகரான ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொல்லணும், ஒரு உணவு முறையை நம்ம சொல்லணும், ஒரு நேச்சுரல் திங்கை நம்ம சொல்லணும் அப்படின்னா தேங்காயை தான் சொல்லணும். அப்போ தேங்காய் பால் ஒன்றும் இல்லை. இப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்பப்போ வாய்ப்புண்ணு வருது மேடம் அப்படிம்பாங்க. நான் சிம்பிளாக சொல்லுவேன், பெருசாக அதுக்கு மாத்திரலாம் வேண்டாமா, வாய்ப்புண்ணு வருதா, தொடர்ந்து 3 நாள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோ, அதை உடச்சிக்கோ, ஒரு மூடி இருக்குல்ல அந்த பாதி தேங்காய், அந்த ஒரு மூடியை மிக்சியில் போட்டுக்கோ, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து புழிஞ்சிடுமா, இவ்வளவே பால் வரும். அதை தொடர்ந்து ஒரு 3 நாள் குடி, முடியும் அப்படின்னா வெறும் வயிற்றில் குடிமா. 3 நாள் சாப்பிடும்போதே அந்த வாய்ப்புண்ணு சுத்தமாக காணாமல் போயிடுங்க. ஸோ இது ஒரு சூப்பர் டூப்பரான ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வாய்ப்புண்ணு வருதோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை வாரத்தில் ஒரு நாள். ஒன்றும் சிம்பிளான விஷயம் இருக்குங்க, ஆப்பம் தேங்காய் பால்.
நம்மளோட உணவு முறைகள் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் வச்சாங்க. அதுக்கும் மேலே இடியாப்பம், தேங்காய் பால் இப்படி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க. இந்த வாய்ப்புண்ணு அப்படின்றதே வராமல் போயிடும். அதுக்கும் மேலே வந்து பாருங்கள், நம்மளோட இன்னும் சூப்பர் டூப்பரான உணவு ஒன்று இருக்குது, ப்ரோபயோட்டிக்ஸ். அது என்ன ப்ரோபயோட்டிக்ஸ்? தயிர். அதுக்கும் மேலே டெய்லி நம்ம தயிர் ஒரு கப் எடுத்துக்கலாம், இல்லை மோர் எடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே பழைய சாதம், நம்ம சாதத்தை முன்னாலே வடித்து அதை வந்து பாருங்கள் ஒரு பானையில் போட்டு, இவ்வளோ சாதம் ஒரு அரை சாதம்னா நிறைய தண்ணி ஊற்றி ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடணும். இதில் வந்து பாருங்கள், முன்னாள் வச்சு நம்ம மறுநாள் அந்த நீஸ் தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த நீஸ் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக மோர் போட்டு அந்த நீஸ் தண்ணியை குடிங்க. காலையில் வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும்னு இல்லைங்க, ஒரு 11 மணிக்காக கூட கொடுங்க. இந்த ரிப்பீட்டடாக ஓரல் அல்சர்ஸ் அப்படின்றது வரவே வராது அந்த நீஸ் தண்ணியை ரெகுலராக குடிக்கும்போது. காரணம் என்ன அப்படின்னா, உடலில் நல்லது செய்யக்கூடிய கிருமிகளை அது அதிகப்படுத்துது. ப்ரோபயோட்டிக்ஸ் கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை தடுக்குது. நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் நிறைய வருது அப்படின்னும் போது கெட்டது செய்யக்கூடிய கிருமிகளை அதுவே அழிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அதுக்கும் மேலே பெஸ்ட் கூலண்ட் இதை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேலே என்ன அப்படின்னா, வாரத்தில் 2 நாள் மணத்தக்காளி கீரை கடைஞ்சி நம்ம சாப்பிடலாம். இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது பழத்தோடு, அந்த மணத்தக்காளி கருப்பு குட்டி குட்டி பழம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பழம் அந்த காயோடு போட்டு கடையணும். இது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை அப்படின்றது நிறைய உண்டு. இல்லைங்க, மணத்தக்காளி கீரை எங்கள் வீட்லேயே குட்டி குட்டி செடி இருக்குது, கீரைக்காரங்க கீரையாகவே விற்கிறாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கும் மேலே எங்கள் வீட்லேயே செடி இருக்குங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளுங்க. நல்ல ஒரு 10 இலையை பறிச்சுக்கணும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும்னே மென்று சாப்பிட்றீங்க. இப்போ காலையில் நீங்கள் வாய்ப்புண்ணு இருக்குது மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலே, காலையில் டிஃபன் சாப்பிடும்போதே அந்த வாய்ப்புண்ணு தொட்டால் சுரீல்னு எரியுதுங்க, சுரீல்னு வடிக்குது, அந்த வலி எல்லாமே கம்மியாயிடும். ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப புண்ணு, வாய் நிறைய புண்ணு இருக்குது அப்படின்னும்போது பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா, சோடா உப்பு, இந்த ஆப்ப சோடா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ப சோடாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். புண்ணு இருக்க இடத்துலலாம் தடவி விடும்போது இதனோட அல்கலைன் ப்ராப்பர்ட்டி அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டியை குறைச்சி புண்ணை ஆற்றும். இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காலையில் நைட்டு 2 நேரமே வந்து பார்த்திங்கன்னா, நான் நிறைய சொல்கிறேன், எதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். தேங்காய் பால் தி பெஸ்ட்டு, மணத்தக்காளி கீரை தி பெஸ்ட்டு, ஓகேங்களா. இதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி வாய் ஃபுல்லும் அடாடையாக புண்ணு இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ப சோடாவும் நம்ம தடவலாம். சிலருக்கு இந்த கார்னஸில் மட்டும் புண்ணு இருக்கும், அதோட கூட சேர்த்து இந்த ஆப்ப சோடாவும் நம்ம தடவலாம், ஓகேங்களா. அது சோடா மாவு, அதையும் நம்ம தடவலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், நம்ம ஒரு மவுத் வாஷ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த மவுத் வாஷ் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நாக்குக்கு மேலே நாக்கு கீழே எல்லா இடத்துலையும் இருக்கும், அவங்க அந்த மாதிரி தடவலாம். இல்லைங்க, எங்கள் நாக்கு கீழெல்லாம் தடவ முடியல, வாய் வச்சிட்டாலே அது வந்து எச்சி ஊறி உள்ளே போயிடுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், மவுத் வாஷ் ரெடி பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 1 கிளாஸ் தண்ணியில் நல்ல ஒரு அரை டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுடு தண்ணி நல்ல ஒரு கொதி வந்தோடனே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அந்த தண்ணியை போட்டு வாயில் வச்சு நல்லா காகுல் பண்ணிகிட்டே இருக்கணும். காகுல் நல்லா பண்ணிவிட்டு துப்பும்போது அந்த புண்ணு நல்லா ஆறும். அந்த காகுல் பண்ணி துப்புறதோட கூட இந்த தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை, இது வந்து காரம் நிறைய போட்டு மணத்தக்காளி கீரை சாப்பிடக்கூடாது. காரம் கம்மியாக போட்டு சிறுபருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லை தோரம்பருப்பு போட்டு கடைஞ்சிக்கலாம். தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க, புளி வேண்டாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கும் மேலே நம்ம மணத்தக்காளி கீரை வாங்குகிறோம் அப்படின்போது அதில் இருக்க பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சும்மாவே போட்டு மென்று சாப்பிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாய் புண்ணு இருக்குது அப்படின்னா அதை ஆற்றும். இத்தனை விஷயம் இருக்குது வாய் புண்ணு ஆற்றுறதுக்கு. அதுக்கும் மேலே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் இல்லை நெய், நம்ம வீட்டில் காய்ச்சிற நெய், இல்லைனா கடையில் வாங்குகிற வெள்ளை, இல்லைனா ஆர்கானிக் நெய், நம்ம எதுனாலும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அந்த நாக்குக்கு மேலே சைட்லலாம் அந்த நெய்யை வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு அதில் ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் போட்டுடணும். கையிலேயே நல்லா கலந்துட்டு வாய் உள்ள மேலே எல்லாம் தடவிட்டு படுத்துக்கலாம். இதை நம்ம ரெகுலராக செய்யும் போதும் வாய் புண்ணு அப்படின்றது ஆறும். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் பண்ணாலும் அது வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு எங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா, நம்ம ஆயில் புல்லிங் பண்ணலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ஆயில் புல்லிங் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளெண்ணெய் வச்சு பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி நிறைய வாய் புண்ணு இருக்குது அப்படின்போது இதில் தேங்காய் தான் வந்து பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும். அப்போ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. வாயில் போட்டு நல்லா காலைல எழுந்திரிச்சோடனே ப்ரெஷ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சோடனே 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். ஆயில் புல்லிங் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு துப்பிட்டு, அதுக்கப்புறம் பல் தேய்ச்சி நம்ம மவுத் வாஷ்லாம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த மவுத் வாஷ் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சொன்னோம் பார்த்திங்களா, அதை போட்டு வாய் கொப்பளிச்சிக்கலாம் காலையில் நைட் 2 நேரம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய் புண்ணை வந்து குறைக்கும், கம்மி பண்ணிவிடும், சாலிடாக இல்லாமையும் பண்ணிவிடும். அதுக்கும் மேலே ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கா, சாலிடாக நிறுத்துடும்.
ஆல்கஹால் ஹேபிட் இருக்கா, சாலிடாக நிறுத்தணும். ஓவர் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது கொஞ்ச நாள் நிறுத்துங்க. ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அந்த ஓவர் ஸ்பைசி ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிறைய இனிப்பு சாப்பிடுவீங்களா, சாலிடாக அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பாருங்கள், இந்த மாம்பழ சீசன் போதில் இந்த கார்னரில் வந்து புண்ணாயிடும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாம்பழத்தினோட பால் பட்டு புண்ணாயிடும். அந்த மாதிரி இருக்கவங்க மாம்பழத்தினால வருது அப்படின்னாலும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால், மாம்பழம் சாப்பிடும்போது அந்த மேலே காம்பு பகுதியில் நல்ல பெருமளவு கட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது நம்மளுக்கு இந்த வாய் புண்ணை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு. நான் முன்னமே சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக இருக்குது, டீப் சீட்டட் அல்சர்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பயாப்சி அப்படின்றத பண்ணி பாருங்கள். பயாப்சி பண்ணி பார்த்து இல்லைங்க இது சாதா வெறும் இன்ஃப்ளமேட்ரி தான் இருக்குது, இன்ஃப்ளமேட்ரி லீஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இத்தனை விஷயம் இருக்குது நம்ம செட்டில் பண்ணிக்கிறதுக்கு. இத்தனை விஷயத்தில் எதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள். சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புண்ணு அப்படின்றது காணாமையே போயிடும். ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.